Welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா Verilog code for ripple carry adder. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா ripple carry adder உடைய block diagram, then ripple carry adder உடைய design code, அதோட testbench, then result for ripple carry adder. First வந்து ripple carry adder என்ன அப்படின்றத பார்த்தறலாம். ஜெனரலா வந்து ஃபுல் ஆடர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு அடிஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து ஒரு சிங்கிள் பிட் A, B அப்படின்றது ரெண்டு இன்புட்ஸும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிட்டா இருக்கும். கேரி அதுவும் சிங்கிள் பிட். மொத்தம் வந்து சிங்கிள் பிட்ஸ் ஆட் பண்றதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு சம் அண்ட் கேரி நமக்கு கிடைக்கும். இதே நம்ம மல்டிபிள் என் பிட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல ரிப்பிள் கேரி ஆடர் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பிட்ஸ் எவ்வளவு பிட்ஸ் நம்ம ஆட் பண்றோமோ அதே அளவுக்கு ஃபுல் ஆடரை வந்து பேரலா வந்து கேஸ்கேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4 பிட் ரிப்பிள் கேரி ஆடர். அப்ப நம்ம 4 பிட் யூஸ் பண்றதுனால நம்ம 4 ஃபுல் ஆடரை வந்து பேரலா வந்து நம்ம கேஸ்கேட் பண்ணணும். இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடருக்கு மட்டும் தான் நம்ம சின்னு சொல்லி ஒரு கேரியை வந்து இனிஷியலா கொடுப்போம். இதுக்கு அடுத்தடுத்த ஃபுல் ஆடருக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடர்ல இருந்து வர கேரி வந்து செகண்ட் ஃபுல் ஆடருக்கு இன்புட்டா ஃபீட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஃபுல் ஆடர்ல இருந்து வரக்கூடிய கேரி வந்து தேர்ட் ஃபுல் ஆடருக்கு இன்புட்டா நம்ம வந்து ஃபீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆடர்ல இருந்து வரக்கூடிய கேரி வந்து நெக்ஸ்ட் ஃபுல் ஆடருக்கு ரிப்பிள் ஆகி போறதுனாலதான் இதை வந்து ரிப்பிள் கேரி ஆடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட டிசைன் பார்க்கலாம். இப்ப நம்ம இங்க எத்தனை ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணிருக்கோம்? 4 ஃபுல் ஆடர் யூஸ் பண்ணிருக்கோமா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் ஆடர் கோட ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஜென்ரலா வந்து ஃபுல் ஆடர் வந்து நம்ம எப்படி எழுதுவோமோ, அதாவது நம்ம டேட்டா ஃப்ளோ மாடல் எழுதலாம், இல்ல ஸ்ட்ரக்சரல் மாடலிங்ல எழுதலாம், இல்லைன்னா வந்து பிஹேவியரல் மாடலிங்ல எழுதலாம். நான் வந்து இங்க வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங்ல எழுதியிருக்கேன். இப்போ ஃபுல் ஆடருக்கு வந்து 3 இன்புட், ஒரு சம் அண்ட் கேரி அவுட்புட் கிடைக்குங்களா? இதை வந்து அசைன் கீவேர்ட் யூஸ் பண்ணி சம்னா A XOR B XOR C இன், கேரி வந்து பாத்தீங்கன்னா A and B ஆர் B and C இன் ஆர் A and C இன் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிப்பிள் கேரி ஆடருக்கு வரோம். ரிப்பிள் கேரி ஆடர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 பிட் யூஸ் பண்றதுனால அதோட பேராமீட்டர் சைஸை 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்புட் வந்து 2 சிக்னல், அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 4 பிட், அதனால சைஸ் -1 கொடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டவுன் டு சைஸோட வேல்யூ 4, 4 - 1 3, ஸோ 0 டவுன் டு 3 அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது இன்புட் பாத்தீங்கன்னா C இன், அவுட்புட் பாத்தீங்கன்னா சம் அண்ட் கேரி, அதுவும் பாத்தீங்கன்னா 0 டவுன் டு 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபுல் ஆடரை நம்ம 4 ஃபுல் ஆடர் இருக்குங்களா, ஒரு ஃபுல் ஆடரை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடருக்கு என்ன இன்புட்? A0 B0 தென் C இன், அவுட்புட் பாத்தீங்கன்னா S0 C0 அதான் கொடுத்துருக்கேன். A0 B0 C இன்னு, சம்மு கேரின்னு நான் நேம் இங்க கொடுத்துருக்கேன். இங்க வந்து நான் S0 C0ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ சம் 0 கேரி 0. நெக்ஸ்ட் ஃபுல் ஆடருக்கு என்ன இன்புட்? A1 B1 C0 இன்புட், அவுட்புட் பாத்தீங்கன்னா S1 C1ங்களா, அதுதான் A1 B1. நாம வந்து இங்க கேரின்னு வச்சிருக்கோம், அங்க வந்து C0 C1 வச்சிருக்கோம். ஸோ இங்க கேரி 0. நெக்ஸ்ட் சம் 1 கேரி 1. நெக்ஸ்ட் ஃபுல் ஆடர் என்ன? A2 B2 C1, மொத்தம் 3 இன்புட், அவுட்புட் பாத்தீங்கன்னா சம் 2 கேரி 2. A2 B2 carry 1 sum 2 carry 2. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A3 B3 C2, இதோட அவுட்புட் வந்து S3 C3. பாருங்க A3 B3 C2, Cன்றது இங்க கேரி, சம் 3 கேரி 3. அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து ரிப்பிள் கேரி ஆடருடைய டிசைன். இதே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஆடர் ஒரு தடவை இன்ஸ்டன்ஷியேட் பண்ணாம நம்ம ஜென்ரேட் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுவும் நான் ஒரு கோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ எப்பயும் போல ஃபுல் ஆடரை எழுதியாச்சு. தென் அதோடைய இன்புட் அவுட்புட்டை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆடர்ல பாத்தீங்கன்னா இந்த சிஇன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து கேரின்னு யூஸ் பண்ணிருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு லூப் யூஸ் பண்றோம்னா நமக்கு ஒரே மாதிரி இருந்தா மட்டும் நம்மளால லூப் யூஸ் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நான் தனியா ஒரு தடவை எழுதிட்டேன். இந்த சி இன் கான்செப்டா தனியா எழுதிட்டேன். மீதி ரிமைனிங் இருக்கும் 3 சைக்கிள், அந்த 3 சைக்கிளை மட்டும் நான் ஜென்ரேட் பிளாக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஜென்வேர் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்றதுனால ஐ டிக்ளேர் பண்ணியிருக்கேன். I equal to 1, ஏன்னா 0 கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ஸோ 1 I less than size, அப்ப நமக்கு என்ன வரும்? 1 2 3 3 சைக்கிள் மட்டும் தான் இதுக்குள்ள நடக்கும். ஸோ ஃபுல் ஆடர் A of I B of I. இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 1 1 1 1 1 இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கேரி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் 2 இருக்கும், இது மட்டும் 1 இருக்கும். இங்க 3 இருக்கும், இது 2 இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோட்ல நமக்கு அந்த வேல்யூ வரணும்ல, அதனால வந்து இங்க -1 போட்டிருக்கேன். இப்ப ஐயோட வேல்யூ 1 இருந்தா இங்க என்ன வரும்? 1 - 1 0. அப்ப கேரியர் 0 வந்துரும். இதே 2 இருந்தா 2 - 1 1, 3 இருந்தா 3 - 1 2. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாடல் வந்து நமக்கு
கிடைச்சிரும். ஏன் வந்து இங்க ஜென்ரேட் பிளாக் யூஸ் பண்றோம், நார்மல் ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ஆடர் தான் ஜென்ரேட் ஆகும். அந்த லூப்புக்கு அந்த ஒரே ஒரு ஃபுல் ஆடருக்குள்ளேயே தான் வந்து அந்த லூப் ரன் ஆயிட்டே இருக்கும். அதாவது ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்க்குள்ளேயே வந்து அந்த லூப் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இதே ஜென்ரேட் பிளாக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு நாலு ஃபுல் ஆடர் கிரியேட் ஆகும். அதாவது நம்ம எதுக்கு ஜென்ரேட் கான்செப்ட்குள்ள போனோம்னாவே மல்டிபிள் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்காக தான். அதாவது ஹார்ட்வேர்ல வந்து 4 ஃபுல் ஆடர் இருக்கு அப்படின்னம்னா நமக்கு கோட்லயும் பாத்தீங்கன்னா 4 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனாதான் நமக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல பாக்குறப்ப 4 ஃபுல் ஆடர் ஜென்ரேட் ஆகும். நீங்க வந்து வெறும் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ஆடர் தான் ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நீங்க ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் லூப்புக்கும் ஜென்ரேட் பிளாக்குக்கும் எல்லா டிஃபரன்ஸ் புரியும். நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒரு ஃபுல் ஆடர் ஜென்ரேட் ஆகும். இதே நீங்க ஜென்ரேட் பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லயும் 4 ஃபுல் ஆடர் ஜென்ரேட் ஆகும். ஹார்ட்வேர்ல இருக்கிற மாதிரி நமக்கு அப்படியே ரெப்ளிகேட் ஆயிரும். அதனாலதான் ஜென்ரேட் பிளாக் இங்க யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. இந்த இவ்வளவுதாங்க டிசைனு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டெஸ்ட் பெஞ்ச். டெஸ்ட் பெஞ்சில் பாத்தீங்கன்னா இன்புட் சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிஇன், அவுட்புட் வந்து சம் அண்ட் கேரி. தென் வந்து நம்மளோட டிசைனை வந்து நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இன்புட் கொடுத்துருக்கேன். இனிஷியலா எல்லாமே 0 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணியிருக்கேன். 20 நானோ செகண்ட்ஸ்ல முடிகிற மாதிரி $finish கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். நான் வந்து எப்பயெல்லாம் இன்புட் சேஞ்சஸ் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். நான் வந்து டெசிமல் ஃபார்மேட்லயும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பைனரி ஃபார்மேட்டை கொடுத்துட்டு தென் டெசிமல் ஃபார்மேட்டை கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே 0. அதனால வந்து நமக்கு சம் அண்ட் கேரி 0வா வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டெசிமல்ல இங்க காட்டியிருக்கேன். இந்த ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 2, சின்னு 0. இப்போ இதை 3 அடிஷன் பண்ண நமக்கு என்ன வரும்? 6 வருங்களா? சம் 6, கேரி 0. நான் வந்து கேரி வந்து ஃபைனல் கேரி, அதாவது இந்த கேரி எடுத்திருக்கேன். C3 மட்டும் தான் நான் பாக்குறேன். நீங்க வேணும்னா C2, C1, C0 வேணும்னாலும் நீங்க அதையும் கூட பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். நான் C3 மட்டும் தான் இப்ப எடுத்திருக்கேன். இப்ப இதுல பாருங்க 750 இதை மூணையும் அடிஷன் பண்ண சம் 12 கேரி 0. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஇன் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 1, சிஇனோட 1. இது மூணையும் அடிஷன் பண்ண நமக்கு என்ன வருதுன்னா சம் 11 வருது, கேரி 0 வருது. மோஸ்ட்லி அடிஷன் பண்றது பைனரில் அடிஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நெக்ஸ்ட் இது பாருங்க பைனரில் அடிஷன் பண்ணி காட்டுறேன். ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 8, சிஇனோட வேல்யூ 1. இப்போ இதை அடிஷன் பண்ணுங்களேன். இது அடிஷன் பண்ணோம்னா இப்போ பாருங்க 1 0 0 அடிஷன் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 வருங்களா? நெக்ஸ்ட் 0 0 அடிஷன் பண்ணா 0. நெக்ஸ்ட் 0 1 அடிஷன் பண்ணா 1. நெக்ஸ்ட் 1 1 அடிஷன் பண்ணா நமக்கு என்ன வரும்? சம் 0 வரும், கேரி 1 வருங்களா? அதை இங்க சம்ல இந்த இதுல 0 வருது, கேரி வந்து 1 வந்துருச்சு. அந்த C3 கேரி இது நீங்க அது வந்து 1 வந்துருச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 டெசிமல்ல, கேரி ஆஃப் 3 அது வந்து பாத்தீங்கன்னா 1. இதுதாங்க ரிப்பிள் கேரி ஆடருடைய டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.